ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஒரு மைண்ட் கிராஃப்ட் கேமு தான் விளையாடிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக இந்த லெவல் கிரியேட் பண்ணி விளையாடிட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தேன். இந்த மாதிரி ஒரு மைனிங் பண்ணலாம் பிளானில் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ரிசோர்ஸஸ்ஸு, பிக்காக்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துல எனக்கு அந்த ஒரு இடம் கிடச்சிச்சு. சரி, இந்த இடத்துல நிறைய கோல் நிறையா இருக்குதுன்னு எடுத்து வச்சுருந்தேன் கோல்லாம். அப்புறம் சரி இந்த இடத்துல மைனிங் பண்ணலான்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காமிக்கிற இருங்க, எல்லாம் போன ஏறலாம். லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் மைனிங் பண்ண இடத்துல. இதுதான் நான் வச்சுருக்க ரிசோர்ஸ். அது மைனிங் பண்ண இடத்துல தான் கிடச்சிது மினரல்ஸ். இதெல்லாம் என்னென்னா தெரில, ஏதோ புக்கெலாம் இருந்தது. லைனாக காமிக்கிறேன் வாங்க. இதுதான் மைனிங் பண்ண ஆரம்பித்த இடம். இதை பாருங்கள், செஸ் பாக்ஸில் காமிக்கிறாருங்க உங்களுக்கு. இதை பாருங்கள், இதெல்லாம் அந்த இது இந்த என்னது க்ளோபெரிஸ், இந்த மெட்டல்ஸு, காப்பரு இதெல்லாம் இங்கேருந்து எடுத்தது தான். மைனிங் பண்ணது ஸ்டார்டிங் மைனிங் பண்ணதில் எடுத்தது கிரானைட். இது கோல்டன் ஆப்பிள். இது எனக்கு ஒரு இடத்துல கிடச்சிச்சு. அது கிட்டத்தில் சொல்கிறேன். பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன, அது இங்கே பாருங்கள், அப்படி பண்ணிட்டு போனேன். கேண்டில் பற்றாக்குறை வந்ததால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன். அப்புறம் கேண்டில் கச்சிச்சு. நான் அந்த மைனிங் பண்ண இடத்துல இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு சரி கீழே ஒரு ரூம் க்ரியேட் பண்ணுவோம், வேறு எதுக்காக ஸ்டோர் பண்ணிக்க யூஸ் ஆகும்ன்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சேன். இந்த பாருங்க, இந்த ரூம். அப்புறம் போனால் கிரானைட் கொஞ்சம் கிடச்சிச்சு. கிரானைட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தான் நானே ஸ்டெப்ஸு க்ரியேட் பண்ணேன். அண்டர் கிரவுண்டு இதாங்க, பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. அப்புறம் போய் சுற்றி பார்த்தேன். எதுவும் அந்தளவுக்கு கிடைக்க மாதிரி தெரியல. பட் இந்த இடத்துல போகும்போது இருட்டாக இருக்குது. நம்ம கேண்டில் போட்டுட்டு தான் போகணும். அப்போ சப்போஸ் தொலைஞ்சிட்டுனா அந்த கேண்டிலை வச்சு கூட திருப்பி வந்துடலாம். அதனால இந்த இடத்துல லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானே இப்போ நிறைய முறை எடுத்த ரிசோர்ஸ்லாம் ஃபுல்லாகி செஸ்ட் பாக்ஸில் வைக்கும்போது கேண்டிலை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருந்தேன். இப்போ கூட அதான் போகிறேன் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு. பெரிய இடம், திருப்பி நான் போயிட்டு இந்த இடத்துல போய் தொலைஞ்சு போக விரும்பலை. அந்த மாதிரி தான் ஒரு முறை தொலைஞ்சு போயிட்டு கஷ்டப்பட்டு அப்புறம் தான் வந்தேனே. எங்கெங்கேயோ போயிட்டேன். அதுக்கான காரணம் காமிக்கிறேன் வாங்க. பீஸ்ஃபுல் மூடு தான் வச்சுருக்கேன், ஆனால் ஜாம்பிங்க இல்லை. ஐயோ, இங்கே வந்துட்டுறேன். சாரி, இந்த வழி இல்லை, வேறு வழி மாற்றி வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த வழியில் போனோம் அப்படிதான் நினைக்கிறேன். ஜஸ்ட் நடக்கல வந்துட்டுருக்கேன். ஐயோ, எந்த வழியில் வந்தால் இந்த போச்சு. இந்த வழியாக இருக்குமா? இந்த வழி தாங்க. இந்த மாதிரி மறந்துட்டு ஒரு சில டைம் பள்ளத்துக்குள்ளெல்லாம் விழுந்துட்டேன். ஏதோ நான் போட்டிருக்க பூட்டு என்னை காப்பாற்றுச்சு. இந்த வழியா? இல்லை, இதுவும் இல்லை போல். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். மைனிங் போனவங்க நீங்கள் கேர்ஃபுல்லாக போகணும். திடீர்னு நீங்கள் தோண்டிட்டு இருக்கும்போது கீழே பள்ளம் வந்துச்சுன்னா அப்படியே கீழே வந்துடுங்க. கதை முடிஞ்சிச்சு உங்களுக்கு, அவ்வளோதான். இந்த பாருங்க, இதெல்லாம் காப்பர் போல். எடுத்துகிட்டேன் கொஞ்சம் காப்பர், நிறையா அளவு எடுத்துட்டேன். கேண்டில் தான் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். கேண்டிலை ஃபாலோ பண்ணி தான் போகணும். ஒரு நிமிஷம். ஓகே, இந்த கோல்டன் பிக்காக்ஸ் எது கிரியேட் பண்ணா, கோல்டு இருந்துச்சு, ஒரு சில டைமண்ட்ஸ், கோல்ட்ஸு, ஏதோ ரெட் கலர்லலாம் இருந்துச்சு. அது எடுக்க போகும்போது அந்த ஸ்டோன் வச்சு பிக்காக்ஸ் யூஸ் பண்ணேன். அது யூஸ் பண்ண எடுக்க மாட்டேங்குது. இதுவும் பண்ணால் இதுவும் வேஸ்ட்டு. அது எப்படி எடுக்குதுன்னு தெரியல எனக்கு. இதை பாருங்கள், அங்கே ஏதோ பார்க்க ஒரு வீடு மாதிரி தெரியுதா? அந்த இடத்துல நானே ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க போல் அண்டர் கிரவுண்டில் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். கடைசியில் பார்த்தா ரயில்வே ட்ராக்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் தான் இதை கன்ஃபார்ம் பண்ணேன். சும்மா நானே பேசுகிறேன். அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன், இது அண்டர் கிரவுண்ட் ரயில்வே போல்.
இதை பாருங்க, ரொம்ப தூரம்லாம் போக விரும்பல, கொஞ்சம் தூரம் மட்டும் போகிறேன், உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆனால் செம பெருசுங்க. இதில் தான் செஸ்ட் பாக்ஸ்லாம் வச்சுருந்துருந்தாங்க. அது எங்கே காமிக்கிறேன் வாங்க. அதுலேருந்து நிறைய கோல்ஸ் அதெல்லாம் எடுத்தேன். கேண்டில் கூட அதுலேருந்து தான் எடுத்தேன். காமிக்கணும் வரும்போது தான் ஒரு செஸ்ட் பாக்ஸும் கிடைக்காது போல. இந்த இடத்துல தாங்க எங்கேயோ போயிட்டு மேலே கீழே போயிட்டு தொலைஞ்சிட்டேன். அப்புறம் எப்படியோ தப்பிச்சு வெளில வந்துட்டேன் ஏதோ பண்ணி. நாங்கள் ஏதோ ஒரு செஸ்ட் பாக்ஸ் கூட தான், அவ்வளோதான். தேடி கண்டுபிடிக்கிறது போதும் போதும். எங்கே செஸ்ட் பாக்ஸ் சரி இல்லை போல். இந்த மாதிரி நிறைய இடத்துல செஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சு. அது மூலமாக தான் இந்த செஸ்ட் பாக்ஸோட தான் நான் எடுத்தேன். திருப்பி எங்கேயா போய் தொலைஞ்சிட்டு அப்புறம் திருப்பி வழி தெரியாமல் சுற்றின்னு இருக்க வேண்டியது தான். எவ்வளோ பெருசுன்னு காமிக்கிறேன். கிளியர் வியூ கிடைக்கும், செம்ம பெருசுங்க. ஆனால் இது அங்கங்கே பார்க்குற இடம் ஃபுல்லாக ரயில்வே தான். இந்த மாதிரி ட்ராக் கட்டி அந்த இடத்துல ட்ராக் பாக்ஸ், இந்த ரயில்வே கொட்டிக்குள்ளே வந்து செஸ்ட் பாக்ஸ் வச்சு அது எதிர்பார்த்த அளவுக்குலாம் அந்த அளவு இல்லை. கோல்டு வச்சுருந்தாங்க, காப்பர் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் வந்து கேண்டில்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். வந்த வழி எதுன்னு தெரியலையே, வந்துட்டேன் போல். இதுவா இல்லையே. இப்போ கேண்டில் போட்டு இருந்துமே கன்ஃபியூஸ் ஆயிடுறேன் அந்த வழின்ட்டு. அதனால இந்த மாதிரி இடத்துல போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். தொலைஞ்சி இல்லை வேறு எங்கேயா போயிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ண இடத்துல ரீஸ்பான் ஆகிட்டோன்னா வேஸ்ட். நம்ம இவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் வழியை விட்டுக்கிறேன். எந்த வழி தான் இதுதான் நினைக்கிறேன். ஆமாம் தான் வந்து காமிச்சா தெரியுமா? இதோ இதாங்க இந்த மாதிரி செஸ்ட் பாக்ஸ் தான் அங்கங்கே நிறைய இருந்துச்சு. அதில் தான் எடுப்பேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு முன்னாடி தேவையில்லாத வேஸ்ட் தான் போட்டு வச்சுருப்பேன். யூஸ் ஆகும், எடுத்துப்போம். மேலே எதுவும் தெரியல. இந்த மாதிரி மேலே உருளும் கீழே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு போயிட்டு பைசல் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். இவ்வளோத்துலேயும் எடுத்துட்டேன். பட் எனக்கு என்ன பிரச்சனைனா திருப்பி நான் இது பத்தாதுங்க, இன்னும் நிறையா சுற்றணும். சுற்றி நிறைய இந்த மாதிரி கிரானைட்டு நிறைய வேறு வகையானது கல் அது எல்லாத்தையும் எடுக்கணும். இப்போ பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக என்கிட்ட ஒன்றுமே இல்லை. மேக்ஸிமம் இந்த செஸ்ட்டு என்கிட்ட இருக்க செஸ் பாக்ஸை ஃபுல்லாக்க முடியும். அதேமாரி வேறு ஏதாவது செஸ் பாக்ஸ் வச்சு ஸ்டோர் பண்ணால் அது எடுத்து கூட போக முடியாது. அப்படியே இருக்க வேண்டியதான். இதுக்கு வாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துடுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு பிளேயர், எப்படி சொல்கிறது, நல்லா விளையாடுவான், ப்ரோ பிளேயர். மறந்து போயிருப்பான் அவன். ஆனால் எனக்கு வீடியோ சென்ட் பண்ணி நம்ம ஏதாவது ரிசோர்ஸ் தேடணும்னா பெட்டர் ஆப்ஷன் மைனிங் தான். மைனிங் பண்ணிங்கன்னா நிறையா பேர். அதுக்கு நீங்கள் என்ன வேணும், ஃபாரஸ்ட்டில் போயிட்டு வுட்டு வெட்டணும், கொஞ்சம் கிராவல்ஸ் எடுக்கணும். எடுத்தால் தான் இந்த பிக்காக்ஸ் அதெல்லாம் செய்ய முடியும். இது கிரானைட், இது ஃபுல்லாக அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இங்கே ட்ரேடர் ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான். எங்கே இருக்கான்னு தெரியல, போயிட்டு இருக்கிறான் போல். அவன்கிட்ட இருக்க குதிரையெல்லாம் கொண்டுட்டு
அந்த கயிறு எடுத்துக்கிட்டேன் எனக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு. இது வந்து கோல் சார்கோல்லாம் எடுத்து வாங்க உங்ககிட்ட ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நைட் டைம் போல். இதை பாருங்க, இதுதான் நான் எடுத்த பொருள். காலியாக இருந்து வந்தேன், அப்புறம் தான் கச்சிச்சு. இது இதாவது அந்த கோல்டன் பிக்காக்ஸு. இது அந்த கோல்டு 5 கோல்டு அதுலேருந்து எடுத்தேன். இது என்னது, இது ட்ரிப்ஸ்டோன் பிளாக், அது என்னன்னு தெரியல. இது வந்து என்சாண்டட் புக்கா, இது என்னன்னு தெரியல. ஃப்ளேம் ஆன் எஃபிஷியன்சி ட்ரீன்னு போட்டிருக்கு. ஆப்பிள் இது. சரி, இந்த ட்ராக் எதுக்கு யூஸ் ஆகுன்ட்டு ஆக்டிவேட்டர் ரயில். இது என்ன கோல். அப்புறம் திருப்பி அதே மாதிரி ஒரு புக்கு கிடச்சிச்சு, இது வேறு போல். இன்னொரு புக்கு இருந்துச்சு, இது வேறு. இது என்னது, கோபல்டு டீப் ஸ்லாட். இது ரெட் ஸ்டோன் டஸ்ட், இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரில. இது என்ன க்ளோபெரிஸ், இதெல்லாம் சாப்பிட்ற பொருள் போல். கோல்டுலாம் சாப்பிட்ற பொருள் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் சங்கிலி அங்கே இருந்துச்சு, எடுத்துக்கிட்ட செயின். நெக்ஸ்ட்டு வேறு என்ன, இதுதான் அந்த கயிறு அவங்ககிட்ட வாங்கினது. இது என்னது, பவர்டு ரயில். அவ்வளோதான், இதான் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.